வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2025 வருடத்துக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றுச்சு. வழக்கம் போல ஆளுநர் இந்த முறையும் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டு அவையிலிருந்து வந்த 3வது நிமிஷம் கிளம்பி போயிருக்கிறாரு. இவர் போன உடனே அவருடைய அபிஷியல் எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு ட்வீட் வருது. அந்த ட்வீட் சில மணி துளிகள்ல நீக்கப்பட்டுட்டு மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் போடுறாங்க. ஆனா அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆளுநர் உரைக்கு முன்னாலேயும் தேசிய கீதம் ஒலிக்கப்படணும், ஆளுநர் உரைக்கு அப்புறமும் தேசிய கீதம் ஒலிக்கப்படணும். இதுதான் மரபு. மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகள் எல்லாம் இதுதான் ஃபாலோ பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிரசிடென்ஷியல் அட்ரஸ் பார்லிமெண்ட்ல நடக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அதை இங்கே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த முறையும் நான் முதலமைச்சர்ட்டையும் பேரவைத் தலைவர்கிட்டையும் நான் வலியுறுத்தினேன். ஆனா அவங்க 2 பேரும் அதை ஏற்கவில்லை. அரசியல் அமைப்பு சட்டத்தையும் தேசிய கீதத்தையும் அவமதித்த காரணத்துக்காக நான் இந்த அவையை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை ஆளுநர் கொடுத்திருக்கிறாரு. சரி, இதுல நாம ஆளுநர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், தமிழ்நாடு அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் தமிழ்நாடு அரசுக்கு இருந்ததுன்னா, பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுநர் RN ரவிய சட்டப்பேரவைக்கு கூப்பிடாமலே அவங்க சட்டப்பேரவையை நடத்திருக்கலாம். இதற்கு முன் உதாரணம் பல மாநிலங்கள்ல இருக்கு. தெலுங்கானால நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை அப்படிதான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க. மற்ற மாநிலங்கள் கேரளா, வெஸ்ட் பெங்கால்லாம் எடுத்துக்கங்க, ஆளுநரை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இங்க ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசிட்டு இருந்தாலும், அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட்டாலும் அரசாங்கத்தை பத்தி பொய் சொல்றாருங்க இன்டர்வியூஸ்ல. இவ்வளவும் செஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்துப்படி அவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக தான் இன்னமும் ஆளுநர்ங்கிற மரியாதையுடைய உங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற ஆளுநர்களுக்கெல்லாம் நடக்கிற கதியை பாருங்க. அப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணியிருந்தா என்னைக்கோ ஆளுநர் RN ரவி இங்க இருந்து ஓட்டம் பிடிச்சிருப்பாரு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இன்னமும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு எல்லாம் திமிரு ஏறி போய் உச்சாணி கொம்புல ஏறி உட்கார்ந்துக்கிறீங்க. 2வது குற்றச்சாட்டு என்ன சொல்லி இருக்கிறார்னா, தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள், அதனால நான் அவையை விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே யாரு தேசிய கீதத்தை அவமானப்படுத்திருக்கா அப்படிங்கறத நாம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பிளாஷ்பேக்கை எடுத்து பார்க்கணும். இதே ஆளுநர் 2023 வருடம் அவையில ஆளுநர் உரையாற்றும் பொழுது அரசாங்கம் எழுதி கொடுத்த உரையில இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர், இது போன்ற சொற்களை தவிர்த்து அந்த உரையை வாசித்தார். அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கேயே அவையிலேயே என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்த உரையை தான் அவை குறிப்புல ஏத்துவோம், ஆளுநர் இஷ்டத்துக்கு வெட்டி ஒட்டி சேர்த்து படிச்ச உரையெல்லாம் அவை குறிப்புல ஏறாது அப்படிங்கறத நேரடியாக பதிவு பண்ணார். அத பதிவு பண்ணோன்னு தேசிய கீதம் ஒலிக்க வரைக்கும் வெயிட் பண்ண கூட செய்யாம பாதியிலேயே தெரிச்சு ஓடினார் இதே ஆளுநர். உண்மையிலேயே உங்களுக்கு தேசிய கீதத்து மேல மதிப்பு இருந்ததுன்னா தேசிய கீதம் முடியற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி இருக்கணுமா இல்லையா? அப்ப உண்மையிலேயே இங்க தேசிய கீதத்தை யாரு மதிக்கல? இந்த சம்பவம் பெரிய பரபரப்பு ஆனதுக்கு அப்புறம் பேரவைத் தலைவர் நேரடியாக ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு, தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குன்னு சில மரபுகள் உண்டு. 1920 ஆரம்பிச்சு இங்க சட்டப்பேரவை நடக்கும் பொழுது ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதமும் பாடப்படும். இதுதான் எங்களுடைய மரபு. இந்த மரபை எந்த ஆரிய கொம்பனுக்காகவும் எங்களால மாத்திக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவர் கடிதம் மூலமாக ஆளுநருக்கு தெரிவித்திருக்கிறார். எங்கயோ பீகார்ல இருந்து வந்தவன்லாம் இங்க காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறையை, எங்க கலாச்சாரத்தை மாத்தணும்னு தயவு செஞ்சு முயற்சிக்காதீங்க.
உங்களுடைய பதவி நியமிக்கப்பட்ட பதவிதான். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். அதனால எங்களுடைய நடைமுறைகளை மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் கிடையாது, தார்மீக அதிகாரமும் கிடையாது அப்படிங்கறத தெளிவா அவர் அவரோட லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தெரியும். அடுத்த முறை நாம சட்டப்பேரவைக்கு போனாலும் இதுதான் நடைமுறையாக இருக்கும் என்பது நன்காகவே தெரிந்த ஆளுநர் மீண்டும் இந்த முறை இதையே காரணமா சொல்றாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு முன்கூட்டியே பிளான் பண்ணி செஞ்ச ஒரு வேலைன்னு. நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவையில இருந்து வெளியேறணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டுதான் ஆளுநர் வந்திருக்கிறாரு. அப்போ வெளியேற்றத்துக்கான உண்மையான காரணம் என்ன? இரண்டு விஷயங்கள். ஒண்ணு, ஆளுநருக்கு அரசு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த உரைய படிக்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அரசு தன்னுடைய சாதனைகளை அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கும், தங்களுடைய கொள்கை ரீதியான முடிவுகளை அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கும். ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்குது அப்படிங்கிற விஷயமும் அந்த உரையில அடங்கி இருக்கும். இதெல்லாம் அவரால் படிக்க முடியல. ஏன்னா என்னைக்குமே மாநிலத்துடைய நலனுக்கு எதிராக தான் ஆளுநர் செயற்பட்டிருக்கிறாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மீதும் தமிழ்நாடு மக்கள் மீதும் எவ்வளவு வன்மம் இந்த மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க. இரண்டாவது காரணம் பாருங்க, இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு அதிமுக யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை அவங்க சட்டையில எல்லாம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறாங்க. எதற்கு வந்திருக்காங்க? ஆளும் திமுக அரசை கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நீங்க நினைக்கலாம். ஆனா அது அவங்களுடைய அஜெண்டா இல்ல. ஆளுநர் வந்த உடனே போராட்டம் பண்ணி பிரச்சனையை திசை திருப்பி இவங்க வெளியேற்றம் பண்ணிருக்கிறாங்க. மறைமுகமா ஆளுநருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இத பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி கன்ஃபார்ம் பண்றாரு. ஆளுநர் எப்படி அரசாங்கத்தோட உரையை படிப்பாரு அப்படின்னு ஆளுநருக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சட்டப்பேரவைக்கு எதுக்கு போறீங்க? அரசை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு தானே. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அப்படித்தானே செயல்படணும். அதை விட்டுட்டு அங்க கோஷம் எழுப்பி எங்களை வெளியேற்றிட்டாங்க, இல்ல நாங்க வெளிநடப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுக்கறது அப்படிங்கிறது மக்களுடைய கவனத்தை ஈர்த்து ஆளுநருக்கு மறைமுகமா உதவி பண்ற மாதிரி தானே ஆகும். ஏன்னா இந்த பிரச்சனையை பத்தி சட்டப்பேரவையில கேள்வி எழுப்பினா அங்கே ஆளுநரும் விமர்சனத்துக்கும் உள்ளாவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 யூனிவர்சிட்டிஸ்க்கு இன்னும் வைஸ் சான்சலரே போடல. ஆளுநர் தன்னுடைய ஈகோவுக்காக இத செய்யாம இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வரும். ஆளுநரை நோக்கி கேள்விகளும் வரும். அப்ப எப்படி டெக்னிக்கா இந்த கும்பல் ஆளுநரை காப்பாத்த முயற்சி பண்ணுது பாருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு நாடகம் போட்டு உண்மையிலேயே நியாயமாக சட்டப்பேரவையில நடக்க வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு நடக்க விடாம பண்ணிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் போட்டிருந்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். வேங்கை வயல்ல 2 வருடமா எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கே, இதெல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்குல்ல. இப்படி தேவையில்லாம ஒரு அரசியல் டிராமாவை நிகழ்த்தி ஆக்கப்பூர்வமான மக்கள் சார்ந்த விஷயங்களை பேச வேண்டிய ஒரு சட்டப்பேரவைய கேலி கூத்தாக்கிட்டு இருக்கு இந்த பாஜக சனாதன கும்பல், அதிமுக கும்பலும். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் சொன்னதுதான் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட அண்ணா சொன்னதே தான் அவர் வேற மாதிரி சொன்னாரு. ஆளுநர் உரையெல்லாம் தேவையே இல்ல, பிரசிடென்சியல் அட்ரஸ் எல்லாம் தேவையே இல்லைன்னு அவர் பதவியில இருக்கும் போதே அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் கொலோனியல் காலத்துல இருந்து வரக்கூடிய கலாச்சாரம், இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு. இதையத்தானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். கொலோனியல் காலத்துல இருந்த கலாச்சாரத்தை எல்லாம் கடந்து வாங்க, நமக்குன்னு சில மரபுகள் இருக்கு, அதை என்னைக்கும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி தமிழ்நாடு அரசுக்கு என்று, தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கு. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஆளுநரா நீங்க இருந்தீங்கன்னா தாராளமா சட்டப்பேரவைக்கு வரலாம். இல்லைன்னா வராம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் முன்னால் இப்படி அசிங்கப்படத்தான் வேணும்.
ஆனா ஒரு விதத்துல ஆளுநர் RN ரவிக்கு நாம நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து இது போன்ற மலிவான கவன ஈர்ப்பு செயல்கள்ல ஈடுபட்டு மக்கள் மனசில் பாஜகவுக்கு மீதான வெறுப்ப இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் செஞ்சு மேல இருக்கக்கூடிய உங்க முதலாளிகளை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதற்கு நேர் எதிரான விளைவுதான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத RN ரவி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது போன்ற விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தாமரை மலராது.